மரணத்தை விட கூடியது மரண பயம். அந்த மரண பயத்தை போக்கக்கூடிய யமதர்மனும் சித்திரகுப்தனும் தனிச்சன்னதியோடு இருக்கிற 1500 வருஷத்துக்கும் பழமையான காசியை விட பல மடங்கு சிறப்பு பெற்ற ஒரு அற்புத திருக்கோயிலை தான் தேவார பாடல் பெற்ற கோயில்களோட வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் மங்களாம்பிகை உடனுரை வாஞ்சிநாதர் திருக்கோயில் ஸ்ரீ வாஞ்சியம். மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பல உயிர்களை கொல்றோம். பலரும் அதற்காக வருத்தமும் போடுறோம். உலகில் உள்ள அனைத்தும் உயிர்தான், பயிர்கள் கூட உயிர்தான் அப்படின்னு வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னதையும் நாம் பார்த்துருக்கோம். எது எப்படியோ உயிர்களை கொல்வது மனிதர்கள் யாரும் மகிழ்ந்து செய்வதல்ல. தெரிந்தே உயிரை எடுப்பது ஒன்றையே தொழிலாக கொண்டிருக்கும் யமதர்மனுக்கு எத்தனை மனவேதனை இருக்கும். ஆம், யமதர்மனுக்கும் ஒரு கட்டத்தில் மிகுந்த மனவேதனையாகி அந்த வேதனையை போக்கிக் கொள்ள திருவாரூர் தியாகராஜரிடம் போய் முறையிட காசியை விட பல மடங்கு கூடுதல் சிறப்பு பெற்ற திருவாஞ்சியத்தில் உள்ள வாஞ்சிநாதரை போய் வழிபடு, உன் வேதனை தீரும் அப்படின்னு சொல்ல யமதர்மனும் சித்திரகுப்தனும் வந்து வழிபட்டு தங்கள் பாவத்தை போக்கிக் கொண்ட ஸ்தலம்தான் இந்த ஸ்ரீ வாஞ்சியம். யமதர்மனால் உருவாக்கப்பட்ட யம தீர்த்தம் கோயிலுக்கு உள்ளேயே வலது பக்கம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் நீராடி வாயிலோட இடது பக்கம் தனி சன்னதியோடு இருக்கிற யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் வழிபாடு செய்த பிறகே உள்ளே இருக்கும் வாஞ்சிநாதரை வழிபட வேண்டும். இது சிவபெருமானாலேயே யமதர்மனுக்கு வரம் தரப்பட்ட ஆகமம். யமன் சம்பந்தப்பட்ட இதே போல் இன்னும் 2 கோயில்கள் இதே சோழ தேசத்தில் இருக்குது. அதில் ஒன்று மார்க்கண்டேயருக்காக கால சம்ஹார மூர்த்தியான சிவபெருமானால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மனை திருக்கடையூரில் தனிச்சன்னதியில் தரிசனம் செய்யலாம். அப்படி சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மன் மீண்டும் பாலகனாய் பிறப்பெடுத்த திருப்பைஞ்சீலி அப்படிங்கிற ஸ்தலத்தில் தனிச்சன்னதியில் பார்க்கலாம். ஆனால் மற்ற 2 கோயிலை விட இந்த கோயில் மட்டும்தான் யமதர்மனால் வழிபாடு செய்யப்பட்ட சிவமூர்த்தம் சிவாலயம். அதனால தான் மற்ற 2 ஸ்தலங்களை விட இந்த ஸ்தலத்திற்கு யமதர்மனுக்கு தனி சிறப்பு உண்டு. யமதர்மனே இங்கே பரிகார தெய்வமாக இருப்பதால் நவகிரகங்களுக்கு இங்கு வேலை இல்லை, நவகிரக சன்னதியே கிடையாது. ராகுவும் கேதுவும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் ஒரே உருவத்தில் தான் இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் ஒரே உருவத்தில் இருப்பது இங்கு மட்டும்தான். அது மட்டுமா, கிரகண காலங்களில் அனைத்து ஆலயங்களும் மூடப்பட்டிருக்கும். இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயில் மட்டும் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடந்து திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து இந்த யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் வழிபட்டுவிட்டு இங்கே இருக்கிற வாஞ்சிநாதரை வழிபட யம பயம் நீங்கும், எதிரி பயம் நீங்கும், தடைகள் அனைத்தும் விலகும், மரணத்திற்கு பிறகு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பலராலும் நம்பப்படுது. காசியில் ஏற்பவங்களுக்கு கூட யமதர்மனால் துன்பம் இல்லை. ஆனால் பைரவர் தரும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இங்கே பைரவரும் அவரோட ஆயுதங்கள் இன்றி, அவருடைய வாகனம் இன்றி யோக நிலையில் இருப்பதால் காசியை விட மோட்சத்திற்கு முக்கியமான கோயிலாக இது பார்க்கப்படுது. இந்த கோயிலில் இன்னொரு முக்கிய சிறப்பு தீர்த்தம். காசிக்கு நிகரான 6 கோயில்கள் சோழ நாட்டில் இருக்குது. இதை ஒரு ஸ்லோகமாகவே சொல்லப்படுவதுண்டு. ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் அர்ஜுனம் சாயாவனம் ச ஸ்ரீவாஞ்சியம். திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருசாய்க்காடு, ஸ்ரீவாஞ்சியம், இந்த 6 கோயில்களும் காசிக்கு நிகரான கோயில்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நம்மளுடைய சென்ற திருசாய்க்காடு
தொகுப்பில் கூட இதை பற்றி பார்த்தோம். காசியில் இருக்கும் தீர்த்தம் கங்கை. அந்த கங்கையை விட சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்கள் இந்த கோயில்களில் இருப்பதால் காசிக்கு நிகரான கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யமதர்மனோட பாவத்தை தீர்க்க எப்படி யமதர்மன் வழிபட்டானோ, எத்தனையோ பாவங்களை வாங்கி கொண்ட கங்கைக்கும் அதே மன வருத்தம் தான். இத்தனை பேரோட பாவத்தை சுமக்கும் என் பாவத்தை எங்கு போக்கிக் கொள்வது அப்படின்னு இறைவனிடம் முறையிட, கங்கையுடைய பாவத்தை போக்க இறைவன் அனுப்பி வைக்கப்பட்ட கோயில் தான் இந்த ஸ்ரீவாஞ்சியம். கங்கை தன்னுடைய 1000 கலைகளில் 999 கலைகளையும் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் தான் வச்சிருக்கான். காசியில் இருப்பது ஒரு கலை மட்டும்தான். இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் கங்கை 999 கலைகளை வைத்திருக்கான். காசியை விட ஒரு வீசம் கூட மாயூரம், 1000 வீசம் கூட இந்த வாஞ்சியம். இது வெறும் முக்தி தரும் பாவம் போக்கும் கோயில் மட்டும் இல்லை, மங்களம் தரும் கோயில் கூட. திருமால் கூட இங்கே வழிபட்டிருக்காரு. எதற்காக? யமதர்மனும் கங்கையைப் போல பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இல்லை. திருமாலோடைய மனைவி லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மியை விரும்பி இந்த இறைவனிடம் வேண்டித்தான் பெருமாளே மனமுடித்து கொண்டார். ஸ்ரீ என்றால் மங்களம், ஸ்ரீ என்றால் செல்வம், ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி. ஸ்ரீ என்ற லக்ஷ்மியை பெருமாள் வாஞ்சி கொண்டதால் இந்த ஊருக்கே ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு பெயர் வந்தது. திருமங்கலக்குடியில் இருப்பது போல இங்கே இருக்கிற அம்மனுக்கு கூட மங்களநாயகி அப்படின்னு தான் பெயர். இங்கே இருக்கிற ஸ்தல விருட்சமும் சந்தன மரம். முக்தி தரும் கோயிலும் இதுதான். தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யும் கோயிலும் இதுதான். மங்களம் தரும் கோயிலும் இதுதான். அதனால தான் தேவாரத்தில் மூவருமே இங்கு ஒவ்வொரு பதியத்தை தந்திருக்காங்க. இவர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முருகப்பெருமானான சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் திருப்புகழிலையும் பாடியிருக்காரு. இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலேருந்து நன்னிலம் போகும் பாதையில் 30வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஸ்ரீவாஞ்சியம். மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவத்திற்கு மட்டும்தான் விமோச்சனம். தெரிந்து செய்யும் பாவத்திற்கு சனாதன தர்மத்தில் விமோச்சனம் கிடையாது. செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி இது போன்ற சக்தி பிரவாகமான கோயில்களில் பரிகாரமாக கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டால் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போவதற்கு வாய்ப்புண்டு. தெரிந்து செய்த பாவத்திற்கு பரிகாரம் பாவமே செய்யாமல் இருப்பதுதான். இத்தனை சிறப்புகள் கொண்ட ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற கோயிலில் சந்திக்கிறேன். அதுவரை காணொளியை பார்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.